இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த காலேஜ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சென்னையில லொக்கேட் ஆயிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டாப் காலேஜான சவிதா யூனிவர்சிட்டி தாங்க. இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி பண்ணி குடுத்துருக்காங்க, அட்மிஷன் ப்ராசஸ் என்ன, அண்ட் இந்த காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு கட் ஆஃப் எவ்வளோ இருக்கணுங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க காலேஜ பத்தின அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண போறோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சவிதா காலேஜ் பத்தி பார்க்கலாங்க. இந்த காலேஜ் சென்னையில காஞ்சிபுரம்ல லொக்கேட் ஆயிருக்குங்க. இது ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜ்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த காலேஜ் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல இந்த வருஷம் டாப் 100ல 53rd பிளேஸ்ல இருக்காங்க. அதுவும் இல்லாம தமிழ்நாட்டுல டாப் 10 காலேஜ்ல இந்த காலேஜ் இருக்காங்க. சென்னைனாலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காலேஜ்னா ஐஐடி, விஐடி, எஸ்ஆர்எம், அண்ணா யூனிவர்சிட்டி, எஸ்எஸ்என் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா இதுக்கப்புறம் கூட ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாப் காலேஜ்னா அது கண்டிப்பா சவிதா மட்டும்தாங்க. இதுக்கப்புறம் தான் சத்யபாமா காலேஜ், அதர் காலேஜஸ் எல்லாமே இருக்கு. சவிதா யூனிவர்சிட்டி நாக்ல A++ கிரேட் வாங்கியிருக்காங்க. அண்ட் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்ரூவ்ட் ஆயிருக்காங்க. அதுவும் இல்லாம NBA அக்ரிடேட் இந்த காலேஜ். இந்த காலேஜ் ஓவராலா டாப் காலேஜ் லிஸ்ட்ல இருக்காங்க. ஓகே, சவிதா காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்குன்றத பார்க்கலாம். இந்த காலேஜ்ல மெடிக்கல், டென்டல், இன்ஜினியரிங், நர்சிங், பிசியோதெரப்பி, MBA, லா இந்த மாதிரி எல்லா கோர்சஸுமே இருக்குங்க. அதுவும் இல்லாம சவிதா யூனிவர்சிட்டிலேயே 13+ இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த காலேஜ்குள்ளேயே இருக்கு. அண்ட் நம்ம பர்டிகுலராக பார்க்க போகிறது இன்ஜினியரிங் கோர்சஸ் தாங்க, BA BTech கோர்சஸ். இந்த காலேஜில் 14 டைப் ஆஃப் BA BTech கோர்சஸ் இருக்குங்க. முக்கியமாக AIDS, CRC, சைபர் கோர்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்கீங்க, நெக்ஸ்ட் சவிதா காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கணும், ஸ்காலர்ஷிப்போடைய அட்மிஷன் தேவைப்படுது, ஃபீஸ் பற்றின டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக எங்கள் ஹெல்ப் நம்பர் கால் பண்ணுங்கள், ஸ்காலர்ஷிப்போடைய அட்மிஷன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சவிதா காலேஜில் அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாங்க. இந்த காலேஜில் டீம்டு கேம்பஸ் அண்ட் இன்ஜினியரிங் கேம்பஸ் 2 கேம்பஸ் இருக்குங்க. டீம்டு காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கட் ஆஃபில் எதுவுமே தேவைப்படுது. டைரக்ட் அட்மிஷன், மெரிட் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் அட்மிஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. இதே நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கட் ஆஃபை பேஸ் பண்ணி மட்டும் தாங்க அட்மிஷன் எடுக்கிறாங்க. TNEA கவுன்சிலிங்கில் நமக்கு எந்த கோர்ஸ் கிடைக்குதோ அந்த கோர்ஸ் நம்ம எடுத்து படிக்க முடியும். அண்ட் TNEA கவுன்சிலிங் கோட் 1216. ஸோ 2 வழியாக பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் ஜாயின் பண்ண முடியும். ஸோ கட் ஆஃப் இருக்கவங்க டைரெக்டாகவே கவுன்சிலிங் மூலமாகவே சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ண முடியும். அண்ட் இந்த காலேஜ் அஃபிலியேட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட் சவிதா காலேஜில் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபேக்கல்டிஸ் பற்றி பார்க்கலாம். இந்த காலேஜில் 10,000+ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் தென் 2,000+ ஃபேக்கல்டிஸ் இந்த காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதுலேயே 700+ ஃபேக்கல்டிஸ் PhD கம்ப்ளீட் பண்ணவங்களா இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஃபாரின் ஃபேக்கல்டிஸ் இந்த காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தேவையான கோச்சிங் இந்த காலேஜில் பெட்டராக கொடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம், எந்த ஒரு காலேஜிலுமே கொண்டு வராத ஒரு சிஸ்டம் இந்த காலேஜில் இருக்காங்க. அது என்னன்னா, இந்த காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஸ்டாஃப் கிட்ட படிக்கணுங்கிறத அவங்களே டிசைட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் சவிதா காலேஜில் பிளேஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இந்த அளவுக்கு ஒரு காலேஜ் டாப் காலேஜாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த காலேஜில் கோச்சிங், பிளேஸ்மெண்ட்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தால் மட்டும்தாங்க டாப் காலேஜாக இருக்க முடியும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது சவிதா காலேஜில் பிளேஸ்மெண்ட் சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் முக்கியமாக IT செக்டர்ஸ், கோர் கம்பெனிஸில் பிளேஸ்மெண்ட் சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் கேம்பஸ் இன்டர்வியூக்குமே டாப் MNC கம்பெனிஸ், ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்துட்டுருக்காங்க. 600+ கம்பெனிஸ் இந்த காலேஜில் 1 இயர்க்கு விசிட் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. இந்த காலேஜில் விசிட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மைக்ரோசாஃப்ட், ஆப் டைனமிக்ஸ், ஒர்க் இந்தியா, உடான், கிளவுடெரா, அமேசான், மோர்கன் ஸ்டான்லி, மோட்டார்கியூ, RBS, லோஎஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கனால ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சவிதா காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றதை பார்ப்போம். இந்த காலேஜில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட்டான ஹாஸ்டல் கொடுத்துருக்காங்க. ஹைஜீனிக்கான ஃபுட் கொடுத்துட்ருக்காங்க. ஹாஸ்டல் மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த காலேஜில் இண்டோர் அவுட்டோர் கேம்ஸ், ஃப்ரீ வைஃபை கேம்பஸ், 24/7 மெடிக்கல் எமர்ஜென்சி சர்வீஸ், ATM ஃபெசிலிட்டிஸ், ஜிம், கேன்டீன், லைப்ரரி, லேப் அண்ட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் சென்டர், பஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் தேவையான ஸ்காலர்ஷிப்பும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவ்வளோ ஆப்ஷன் இருக்கக்கூடிய சவிதா காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் தேவைப்படுது, ஃபீஸ் பற்றின டவுட் இருக்குது, இல்லை இந்த காலேஜில் உங்களுக்கு ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக எங்கள் ஹெல்ப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள்.